வெல்கம் பேக் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் எடுக்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாண்டிச்சேரி கொஞ்சம் முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி காடலூர் டேம். அது வந்துட்டு கல்பாக்கம் கிட்ட இருக்குது. பாண்டிச்சேரிக்கு ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி. ஸோ பாண்டிச்சேரி கூட போகலாம். பாண்டிச்சேரி போகணுன்னா நம்மளுக்கு 1 டே லீவ் வேணும். அதாவது மார்னிங்கில் 1 டே லீவ் வேணும். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இது பாண்டிச்சேரியில் என்னென்ன இருக்குன்னே தெரில. நான் போயிருக்கேன், சும்மா பீச்சு தானே இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்லேயே இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாண்டிச்சேரியில் இந்த லொக்கேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் லாங்காக போகலான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு, அதாவது அடுத்த விளாகில். பாண்டிச்சேரி இல்லைன்னா தடா இல்லை செஞ்சிக்கோட்டை. ஆனால் இது மூணுமே போவேன். எது ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்றது தான் இப்போது எனக்கு யோசனையாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் 2 மணிக்கு பிளான் பண்ணி 2 மணிக்கே கிளம்புறேன். நான் வந்துட்டு அவகிட்ட சொல்லியிருந்தேன் இந்தமாரி 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக 1 மணிக்கு கால் பண்ணி எழுப்புறோம். அலாரம் கூட இந்தளவுக்கு கரெக்டாக அடிக்காது போல். ஈரமாக இருக்கும், பரவாயில்லையா? துவைச்சேன் இப்போ தான், சும்மா சொன்னேன். இந்த கார் உள்ள இருக்கிறவங்களே நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா உன்னை கடத்திட்டு போயிருப்பாங்க. நான் வந்துட்டு சரி வீட்டுக்கு போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு போயிருப்பேன். வெல்கம் பேக் காய்ஸ். நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம வந்துட்டு காடலூர் டேம் போகிறோம்ட்டு. பேரே மறந்துடுவேன் நான். அதுக்கப்புறம் அங்கே வேறு இன்னொரு கோயில் கூட இருக்குது பக்கத்தில். ஸோ அங்கேயுமே போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 62 கிலோமீட்டர் இது. அதுவுமே ஒரு செக் டேம் தான். நம்ம போன வாட்டியுமே டேம் தான் போனோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா கிட்டே இருக்கிறது எல்லாமே நான் சுற்றி பார்த்துட்டேன். அடுத்த விளாகில் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 1 டே தேவைப்படும். நான் வேலையிலேருந்து வந்துட்டு அப்படியெல்லாம் போயிட்டு வந்துட்டு திரும்ப வேலைக்கு போனால் நான் செத்து போயிடுவேன். அதனால தான் பார்க்குறேன். ரெடி பண்ணுற பேக்கை திருடுறியா உள்ளே இருந்து? என் பேக்லேருந்து திருட பார்க்குறியா? இல்லை வேலையை விட்டுறலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். வேலையை விட்டேன்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை, வீட்டில் போட்டுருவாங்க. சுற்றுறதுக்கு காசு வேணுமே. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பைக்கில் வந்துட்டு கிளச்சு லிவரு, ஐயோ வாய் உள்ளது, கிளச்சு லிவரு, அதுக்கப்புறமா பிரேக் லிவர், 2 லிவருமே வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லிவர் மாற்றலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். சில பேர் வந்து அது ஃபால்ட் வைக்கும், ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் நான் R15 போட்டு வச்சுருந்தேன், நல்லா தான் இருந்தது. ஸோ தான் எதையும் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு என்கிட்ட வந்து அந்த R15 இருக்குது. பட் அது வந்து ப்ளூ கலர் R15ன்றதுனால நான் ப்ளூ கலர் வாங்கி வச்சுருந்தேன். பட் இந்த வண்டிக்கு வந்து என்ன கலர் போடலாம்? பிளாக் போடலாமா இல்லைன்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் போடணும். நான் வந்து என்னோடய லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேன். நம்மளோட லவ் ஸ்டோரி நிறைய இன்னும் தான் சொல்ல போகிறேன். நானே மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு ஏதாவது சொல்ல போகிறேன். சொல்லவா வேணாமா? சொல்லா லவ் ஸ்டோரி வந்து நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆனால் என்னோடய லவ் ஸ்டோரி சொல்லணுன்னா அது ஒரு வெப்சீரிஸ் மாதிரி பெருசாக போகும். 1 வருஷமாக இல்லை கஷ்டப்பட்டேன். லவ் ஸ்டோரி வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சொல்கிறோம். ஸோ நான் இந்த வீடியோலேயே சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட்டு அது கொஞ்சம் டேஞ்சர். ஆமாம், அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு எப்படி சொல்லுது, ஒரு அளவுக்கு நான் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு 6 மாதம் கழித்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் லாங் போயிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஆனில் தானே இருக்குது. வீடியோ ஆனில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணோம். இந்த இடத்துல வந்துட்டு இங்கெல்லாம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கிட்ட போயிடலாம், ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு நான் ஆன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது வியூஸு பீச் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பீச்லாம் போன நிறைய விளாக்ல என்னோட நிறைய வீடியோவில் வந்து பீச் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம அந்த காடலூர் டேம் கிட்ட போய்ட்டு ஆன் பண்ணுவோம். கைஸ், நம்ம வந்து இப்போது அந்த ஊர் உள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேப் பார்க்குறாங்க மேடம் பின்னாடி. அப்போ வந்து என்ன பண்ணுவா, அந்த சந்து போயிடும். போனதுக்கப்புறம் அது போதில்லை. நான் இப்போ தான் அதை சொல்லிகிட்டே இருந்தேன் தெரியுமா. இப்போ என்ன பண்ணுவா, இப்போ அந்த சந்து போனதுக்கப்புறம் அந்த சந்து போச்சுல, அந்த சந்தில் தான் நம்ம போகணுன்னு சொல்லுவா. நான் இப்போ தான் அதை சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இப்படி தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே டக்குன்னு நடத்தி காட்டினேன் பார்த்தியா. இப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க,
நான் போய் சொல்ல மாட்டேன்ட்டு. உன்னோட அருமை பெருமைகள்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அக்கா பாவம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ தான் தெரியும் நான் எவ்வளோ பாவம் அப்படின்னு தெரியும் சொல்லிட்டு. இப்படி தானே உனக்கு மேப்பே பார்க்கல கொடு. தோற்கே இதுதான் நினைக்கிறேன். நீ என்னடி அட பொடி எருமை முன்னாடி பொடி இப்படி நானே பார்த்துக்கிறேன். கையெட்டாது தானே போ. 2 அடி கை ஒன்று வச்சுட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சுற்றி கித்தி கண்டுபிடிப்போம் வழியை. இந்த வழி கூட கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நம்ம என்ன ட்ராவலர் இப்போ வழியை கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஐயோ சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு கொண்டு இந்த கூகுள் மேப் நம்பக்கூடாது கொடு. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு செம்மையாக இருக்குல்ல. நம்ம சென்னையில் இருக்கோமா? சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது. எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் இருக்கும் இடம்லாம். ஆமாம் இங்கே இங்கேயுமே டேமே இல்லைடி. டேமை இப்படி பண்ணுவான். தேங்க்ஸ்ண்ணா. ஐயோயோ அவங்க விளையாட்டம் எனக்கு பயமாக இருக்கே. உன்னை தனியாக இந்த காட்டுக்குள்ளே கூட்டு வரதுக்கு உனக்கு எப்படி பயமாக இருக்கும்? நீ சிங்கப்பண்ணா? நம்ம வந்ததுலேயே இந்த டேமில் தாண்டி தண்ணி இருக்கு. வாவ். இரு. ஹலோ எங்கடா இருக்க? தோ வீட்டில் தான் இருக்கேன். வந்துட்டேன் டேமுக்கே. நீ என்ன பண்ணு, சாப்பிட்டு திரும்ப தூங்கிடு. இது வந்து நான் ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜில் தான் பாண்டிச்சேரிக்கு போவோம் சொன்ன. ஆமாம் என்ன அப்படியா? உனக்கு என்ன தான் தெரியும்? சாப்பிட தெரியும், தூங்க தெரியும். அப்படி இறங்குவோமா? இப்படி இல்லை இப்படி இறங்குமா? ஆனால் கீழே இறங்க டேஞ்சருன்னு சொன்னாங்க. வழுக்குமா இது இறங்க பேர் ஃபுல்லாக பாசியாக இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு அந்த சைடு போவோம்ல, அந்த பிரிட்ஜ் வழியாக போவோம். அந்த பிரிட்ஜிலேருந்து பார்க்குற டேம் தான் இது. செக் டேம். ஆக்சுவலாக இது வந்து சேஃப் இல்லை இறங்குனா. ஏன்னா இங்கே பாருங்கள் பாசியாக இருக்குது, தெரியுதான்னு தெரில. செம்ம பாசி. அப்படியே வலிக்கிட்டு போய் அந்த பாறையில் விழுந்து மண்டை 2 பாறையாக சர்க்கஸ் பண்ண போறியா? இறங்கு வேணா உள்ள தள்ளி விட்டா சுறாடி உள்ள. எஸ் சுறா. நான் இது தலைகீழாக தான் குதிப்பேன்ட்டு ஒரு படத்தில் கவுண்டமணி குதிப்பார். அதுதான் நான் குதிப்பேன். பட் இப்போ குதிக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பேர் அதனால தான் உனக்கு கொடுத்தேன். நான் கூட தண்ணி இருக்காது இன்றைக்கி, எப்பவும் போல் ஆகிடும் நினச்சேன். நீ இறங்குவியா? அந்த பையன் இறங்கிட்டான். நீ இறங்குவியா? மீன் பிடிக்கிறாங்க பாருங்க போட்டில். நீ இறங்க போறியா? சரி நான் வீட்டுக்கு போகிறேன், நீ இறங்கு. சரி அவ்வளோ வாய் பேசுகிறல்ல, இங்கே இறங்குவா. எங்கே காணாமல் போயிட்டா? பெரிய 6 அடி கூந்தல் கழிச்சு வாரிட்டு இருக்காங்க. இதில் இறங்குவியா? கீழே ஊந்துருவியே. கீழே உண்டா எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னெல்லாம் சொல்லக்கூடாது. இதில் இறங்க முடியாது. இது வந்து சேத்து மண்ணுடி. அவங்களுக்கு நீச்சல் தெரியும், எல்லாம் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கை முழுக்க காதல். தண்ணியில் இறங்காத, வா போகலாம். என்ன பண்ணுற? வேறு என்ன பண்ண போகிற? வேணா அப்படி போயிட்டு உள்ளே நீச்சல் அடிச்சிட்டரியா? இறங்கக்கூடாதுன்னு அந்த வீடியோவில் போட்டுருந்துச்சு. நான் உன்னை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன், நீ பீச்சில் தண்ணியில் இறங்கி விளாடு. நம்ம போகிறோம்ல இருக்கே பீச்சு. எங்கடி ஓடுற வாத்து மாதிரி? கிளம்பலாமா? இங்கே தான் எடுத்தது தான் இல்லையே. 2 ஒன்று தானே, அந்த சைடும் இந்த சைடும். இந்த சைடு வரும்போது கேமரா இவ்வளோ நேரம் ஆன் ஆகாமல் வந்திருக்கு. ஸோ காய்ஸ் நாங்கள் வந்துட்டு அந்த சைடில் இருக்கும்போது வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து சுற்றிட்டு இப்படி வந்து இங்கே வர வரைக்கும் நான் வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா வீடியோ ஆஃபில் இருந்திருக்கு. நான் இவ்வளோ நேரம் போட்ட உழைப்பெல்லாம் வீணாக போச்சு. இது அதோட ஆப்போசிட் சைடு தான், நல்லாயிருக்கும். இங்கேயும் நீங்கள் அந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாருங்கள். இந்த தோட்டத்தை பற்றிலாம் நான் வந்து கதைலாம் சொன்னேன், எல்லாம் போச்சு. ஆஃப் ஆன்லையே, எப்படி அதுவாக ஆஃப் ஆச்சா எப்படின்னு தெரில. இந்த கோப்ரோவில் இந்த மாதிரி தான் அடிக்கடி பக் ஆகும். சம்டைம்ஸ் நான் ஆஃப் பண்ணுவேன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆஃப் ஆகும்.
இப்படி நான் ஆஃப் பண்ணாத டைமில் அதுவும் ஆஃப் ஆகி கிடக்குது. ஸோ சேட். என் வாழ்க்கையில் எல்லோரும் விளாட்றாங்க, இந்த கோப்ரோவும் சேர்ந்து விளாடுது. ஆமாம், இந்த மண்ணை பற்றிலாம் பேசினேனே, அந்த ஊரை பற்றி பேசினேன், எல்லாத்த பற்றியும் பேசினேன், தொண்டை தண்ணியே வற்றி போச்சு. அங்கே ஒரு நல்ல மனுஷர் இருந்தார், அவரை பற்றி பேசினேன், எல்லாத்த பற்றியும் பேசினேன், எல்லாம் போச்சே, என் மனசே உடஞ்சி போச்சு. அப்போ நான் வரும்போது இந்த டேமை காட்டினேனே, அதுவும் இல்லையா? இந்த வாட்டியாச்சும் ஒழுங்கா எடு வீடியோ. சே சாரி, ஒழுங்கா பாரு மேப்பை, இந்த வாட்டியாச்சும் ஒழுங்கா. இதுவா நீ காட்டு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. இந்த சந்தா இல்லை, நீ சந்து போனதுக்கப்புறம் அதுவும் அந்த சந்து தான் சொல்கிறாளாச்சே. அதான் இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய மரம் எல்லாமே இருக்கா, சில்லுன்னு இருக்குது. இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. சென்னையில் ஃபுல்லாக ஒரே சூடாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே நம்ம எப்படி சொல்கிறது, காஞ்சி கருவாடாயிடுவோம். லொக்கேஷன், கிளைமேட் எல்லாமே நல்லாயிருக்கு. எங்கள் ஊர் கன்னியாகுமரி, அங்கேயும் சூப்பராக இருக்கும். அவங்க கூட அந்தளவுக்கு வெயிலே தெரியாது. ஆக்சுவலாக அங்கே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பயங்கரமான லொக்கேஷனாக இருக்கும். ஏன்னா மலைக்கு கீழே தான் இருக்கும். எங்கள் ஒரு மலை இருக்குமா, அந்த மலைக்கு கீழே தான் எங்களோட பாட்டி வீடெல்லாம் இருக்கும். நான் வந்து மே மாதம் போவேன். அப்படி போனேன்னா அதை ஒரு விளாகாக பண்ணிடலாம். இங்கே ஃபுல்லாக தர்பூசணி தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக எது வாட்டர் மேலன் உடஞ்சிருக்குதுன்னா அப்போ அது நல்ல பழுத்த வாட்டர் மேலனாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே வாட்டர் மேலன் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, வாட்டர் மேலன் பார்த்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் பார்க்கலையே. செம்மையாக இருக்குல்ல. உள்ளே இறங்கி ஒன்று எடுத்துட்டு குடுக்குடுன்னு ஓடிடலாமா? மாவளே ஒன்று அந்த சோளக்கட்டு பொம்மை ஒன்று நிற்க வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்தமாரி ஒன்றை கட்டி போட்டு நிற்க வச்சுருவாங்க. அப்சல்யூட்லி. சரி வேணாம், நம்மளுக்கு இங்கிலீஷ் வேணாம். என்னல்ல உங்களுக்கு இங்கிலீஷே தெரில, உன்னெல்லாம் எவன்டா வேலைக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மெயில் அனுப்பிச்சிருக்கான். ஒருத்தன் உனக்கு கிராமரே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவனுக்கு திருப்பி மெயில் அனுப்பிச்சிருப்பேன், கிராமரே இங்கிலீஷில் அதுக்கு நல்லா தெரிஞ்சுச்சேன், நான் ஏன்னா இங்கே 12 வேலை செஞ்சிட்ருக்கேன், அதெல்லாம் தெரியாமல் தானே நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன்னு. லூசு பாயிலுங்க. நீயே நியாயத்தை சொல்லு. எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சு நல்லா கிராமர்லாம் தெரிஞ்சா நான் ஏன் அந்த கம்பெனியில் வேலை செய்ய போகிறேன்? நான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்ய மாட்டேன். இவன் பேச்செல்லாம் நான் கேட்கணுன்னு எனக்கு அவசியமா? என்ன இது? ஏய், மேப்பு கரெக்டாக காட்டுதா இல்லை ஆள் எதுவும் செட் பண்ணி வச்சு எனக்கு தனியாக கூப்பிட்டு போறியா அடிக்க? ஏண்டி வழி போனதுக்கப்புறம் சொல்கிற? 3 கிலோமீட்டர் தானே காமிச்சிச்சு, நீ என்ன 30 கிலோமீட்டர் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கு. சுற்றி அங்கடி கூப்பிட்டு போகிற? அடி பாவி. ஏய், எதாவது ஒன்றாச்சும் ஒழுங்காக சொல்கிறியாடி? இப்போ நான் எப்படி இங்கே திருப்பது முடி ஏறுமே? உன்னை போய் மேப் பார்க்க சொன்ன பேர் இரு முதல்ல. ஃபோன் ஒன்று வாங்கி மாட்டுறேன்டி பைக்கில். எவ்வளோ செலவு பண்ணுறேன் உன்னை வச்சுட்டு நான் படுற கஷ்டம் இருக்கா? ஐயம்மா, ஐயோ வா பின்னாடி வா. இப்போலாம் உட்காரு. கைஸ், நம்ம வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக வேண்டியது தான். மணி வந்து 4:19. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சுற்றிட்டு இருந்திருக்கோம் நாங்கள் இங்கே. வீட்டுக்கு இப்போ போனால் எப்படியோ ஒரு 5:30 மணிக்கு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ என்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன். தெரில, போன வாட்டி வீடியோ வந்து ஒரே நாள்லேயே நான் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன்.
ஏன்னா எனக்கு டைம் வந்துச்சு. அன்றைக்கி நான் வீக் ஆஃபில் இருந்தால நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு எடிட் பண்ணி காலையில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் அந்த பெல் ஐக்கான் வந்து ஆளில் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுமாரி மோட்டோ வ்ளாகிங் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி என்னோடய வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இங்கே எங்கேயோ ஸ்கூல் விட்டுருக்காங்க போலியே. ஏன்னா எல்லாம் குட்டி பசங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாளுங்க. ஓ இதுதான் பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோவோ? சரி சரி, அப்போ நம்மளும் இன்றைக்கி இதை பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோவோ போட்டுருவோம். ஆடு ரியாக்ஷனா? சரி ஓகே கைஸ், பை பாய். நம்ம கேமராவும் ஆஃப் ஆக போகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.